ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். நவம்பர் 30 சனிக்கிழமை கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இந்த ஒரே ஒரு வேர் உங்கள் கையில் இருந்தால் போதும், எல்லா விதமான பண பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அது என்ன வேர், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன வேற எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். காலத்தால் தீர்த்து வைக்க முடியாத பிரச்சனைகளுக்கு கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய எந்த ஒரு அமாவாசை திதி ஒரு மிகப்பெரிய தீர்வை ஏற்படுத்தும். அதுலேயும் அமாவாசை திதி அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய அம்பாள் வழிபாடு, உங்களோட குலதெய்வ வழிபாடு, இது எல்லாமே உங்களுக்கு எக்கச்சக்கமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக அமாவாசை அன்னைக்கு பித்ருக்களுக்குரிய பூஜைகளை செய்கிறது வழக்கம். அது மட்டும் இல்லாமல் அமாவாசை தினத்தில் காகத்துக்கு சாதம் வைக்கிறது, பசுமாட்டுக்கு தானம் கொடுக்கறது, இது மாதிரி விஷயங்கள் செய்யலாம். அதே நாளில் குலதெய்வ வழிபாடும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்படி விசேஷமான இந்த ஒரு அமாவாசை கார்த்திகை மாதத்தில் வரக்கூடியது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். நவம்பர் 30 சனிக்கிழமை வரக்கூடிய இந்த ஒரு கார்த்திகை அமாவாசை தினத்தில் நீங்கள் தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை பண்ணும்போது அது உங்கள் வாழ்க்கையில் எக்கச்சக்கமான மாற்றங்களை ஏற்படுத்தும். இந்த விஷயம் நடந்தால் கண்டிப்பாக என் வாழ்க்கை ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு போகும், நல்ல வழிவகை பிறக்கணும் நம்பிக்கை இருக்கும்ல. அப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கை நடக்கிறதுக்கான ஒரு வழிவகையை இந்த ஒரு கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை வழிபாடு உங்களுக்கு அதை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்மளோட இப்போ ரீசெண்ட் பதிவுகளில் கார்த்திகை மாதத்தோட மகிமையை பற்றியும் கார்த்திகை மாதத்தில் என்ன விதமான வழிபாட்டு முறைகள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து பல பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு முக்கியமான பதிவு தான் இந்த கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய அமாவாசை தினம். அமாவாசை அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு உரிய ஒரு நாள் அப்படிங்கிறதால அது சந்திர பகவானுக்கும் உகந்தது, சந்திர பகவானோட அதிபதியாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் உகந்தது, அம்பாள், அம்மன், மகமாயி, அது மட்டும் இல்லாமல் உங்களோட குலதெய்வம்னு சொல்லி எக்கச்சக்கமான தெய்வங்களை வழிபாடு செய்யறதுக்கு இந்த ஒரு அமாவாசை திதி, கார்த்திகை மாதத்தோட அமாவாசை திதி ஒரு மிகப்பெரிய முக்கியமான விரத நாள். முதல்ல நவம்பர் 30 இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். காலையில் சரியா 11:04 பிறகு தான் அமாவாசை திதி பிறக்குது. அது மறுநாள், அதாவது டிசம்பர் 1 மதியம் 12:19 வரைக்கும் இருக்குது. இருந்தாலும் நவம்பர் 30 சனிக்கிழமை இந்த மாதத்தோட இறுதி நாள் தான் அமாவாசை திதி. அன்றைக்கு தான் நீங்கள் உங்கள் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்யணும், அமாவாசைக்கான வழிபாடு செய்யணும், படையல் போடணும். இது எல்லாத்தையும் நீங்கள் நவம்பர் 30 செய்யலாம். இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறை இருக்குல்ல, வேற வச்சு பயன்படுத்தக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை, இதையும் நவம்பர் 30 சனிக்கிழமை காலை 11 மணிக்கு மேலே எப்போ வேணாலும் செய்யலாம். இருந்தாலும் நாம் சொல்லக்கூடிய இந்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஒரு வேர் எல்லார் வீடு பக்கத்துலேயும் ரொம்ப எளிதாக எல்லாராலையும் ஈஸியாக எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு வேர் தான். அது என்ன வேர்னா குப்பை மேனி வேர். இந்த குப்பை மேனி வேர் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு கீரை மாதிரி தான் இருக்கும். வீட்டு ஓரங்கள்லையும் தெரு ஓரங்கள்லையும் ரொம்ப எளிதாக எல்லா நேரங்களையும் கிடைக்கக்கூடிய ஒரு வேர் தான் இந்த குப்பை மேனி செடியோட வேர். இதை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் இந்த செடியோட வேரை பறிச்சுட்டு வந்து வீட்டில் சுத்தப்படுத்தி வச்சுக்கணும். குப்பை மேனி வேர் தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு கட்டாயம் வீடு பக்கத்தில் யாராவது சொல்லி வச்சுக்கன்னா அவங்க உங்களுக்கு எடுத்து வந்து கொடுப்பாங்க. நவம்பர் 30 அமாவாசை திதி அன்னைக்கு மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே தான் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறையை நீங்கள் பண்ண போகிறீங்க. அதனால் நவம்பர் 30 சனிக்கிழமை காலையிலேயே நீங்கள் இந்த வேரை தயார் பண்ணி வந்து வீட்டில் வச்சுடுங்க. குப்பை மேனி வேரை நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோம் இந்த பரிகாரத்துக்கு அப்படின்னா, குப்பை மேனி வேர் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. இது ஒரு ஆக்ரோஷ்ண மூலிகை. பணவசியத்துக்கும் ஜனவசியத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சில முக்கியமான பொருட்கள் இருக்குல்ல, அதில் இந்த குப்பை மேனி வேரும் ஒன்று. நிறைய பேர் பணம் அவங்கள்ட்ட காசு நிறையா தங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குப்பை மேனி வேற தாயத்தை செஞ்சு கழுத்துலையோ கையிலையோ கட்டிப்பாங்களாம். இன்னும் நிறைய பேர் அரிசி பானைக்குள்ளே இந்த குப்பை மேனி வேற வச்சுருவாங்க. ஏன்னா இந்த குப்பை மேனி வேர் இருக்க ஒரு இடத்துல நம்ம என்ன விஷயத்துக்காக வேண்டியதை வைக்கிறோமோ நினச்சி வைக்கக்கூடிய அந்த விஷயத்தை காந்தம் போல் கவர்ந்து இருக்கக்கூடிய சக்தி இந்த குப்பை மேனி வேருக்கு இருக்குது. நீங்கள் இலையோட படிச்சுட்டு வந்து வச்சாலும் அதில் கூட இலையெல்லாம் எடுத்துட்டு வெறும் வேரை மட்டும்தான் இந்த ஒரு பரிகாரத்துக்கு நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க. மாலை சரியாக ஒரு 6-7 மணிக்கு மேலே வீட்டோட பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு சின்னதாக ஒரு தட்டில் நீங்கள் தயார் பண்ணிட்டு வந்து வச்சுருக்கக்கூடிய அந்த குப்பை மேனி வேற கழுவி சுத்தப்படுத்தி தட்டு மேலே வச்சுடுங்க. அதுக்கப்புறமா
பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்ன இருக்குது அப்படிங்கிறது முதல்ல உங்கள் மனசுக்குள்ளே இருக்கணும். ஏன்னா குப்பை மேனி இருக்கக்கூடிய இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த குப்பை மேனி வேர் இருக்கக்கூடிய இடத்துல நாம் என்ன பரிகாரத்தை சொல்லி வேண்டுறோமோ அந்த பரிகாரத்துக்கு தீர்வு கிடைக்கும். வேண்டக்கூடிய விஷயத்தை காந்தம் போல இந்த குப்பை மேனி வேர் ஈர்த்துரும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி இது இருக்கிறதால பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் மனசில் நினச்சி வேண்டிக்கிட்டு ஒரே ஒரு துளி விபூதியை அந்த குப்பை மேனி வேர் மேலே நீங்கள் போடணும். விபூதி அப்படிங்கிறது ஏற்கனவே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய விபூதியவே எடுத்து பயன்படுத்தலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. புதுசாக விபூதி வாங்கின கட்டாயம் இல்லை. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜை அறையில் உங்களோட குலதெய்வம், இஷ்ட தெய்வம், உங்களோட முன்னோர்கள், பித்ருக்கள், சிவபெருமான், சந்திர பகவான்னு சொல்லி எல்லா கடவுளையும் மனசார வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட அன்றாட வேலையை நீங்கள் பார்க்கலாம். உங்கள் அன்றாட வேலையை முடிச்சுட்டு இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சின்ன தட்டில் அந்த குப்பை மேனி வேற வச்சு அது மேலே விபூதி வச்சுருப்பீங்க. இப்போ இந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் எடுத்து சின்னதாக ஒரு துணிலையோ இல்லை ஒரு பேப்பர்லையோ இல்லை ஒரு பாலித்தீன் கவர்லையோ அதை நீங்கள் மூட்டை மாதிரி சின்னதாக கட்டணும். துணியாக இருந்தால் மூட்டையாக கட்டிக்கோங்க. பாலித்தீன் கவரில் பேப்பராக இருந்துச்சுன்னா அந்த வேரையும் அந்த விபூதியையும் அந்த பேப்பரில் போட்டு நீங்கள் மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இந்த ஒரு ஒட்டுமொத்த அமைப்பு வேர் இருக்கு இல்லையா, இதை உங்கள் வீட்டோட பீரோவில் வைக்கணும். ஆனால் வைக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரூபாய் நாணயம் இல்லை ஏதாவது ஒரு சில்லறை நாணயம் எடுத்து மூட்டையாக வச்சாலும் சரி இல்லை ஒரு பேப்பரில் ஒரு கவரில் மடித்து வச்சாலும் சரி, பீரோக்குள்ளே வைக்கும்போது முதல்ல இந்த குப்பை மேனி வேர் இருக்கக்கூடிய அந்த பொட்டலத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு சில்லறை நாணயத்தை வச்சிடணும். இப்படி செய்கிறதால நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பண வரவு உங்களை தானாக தேடி வரும். இந்த வேரை தயார் செஞ்சு நாங்கள் பீரோவில் வச்சுட்டோம், பணம் வந்துருமாங்கிற கேள்வி வரும். இந்த வேரை தயார் செஞ்சு பீரோவில் வைக்கிறதுக்கான அர்த்தம் இது இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்குடைய முக்கியமான பிரச்சனை என்னென்னா, வரவுக்கேற்ற செலவு இருக்கிறது இல்லை. 1000 ரூபா சம்பாதிச்சா 3000 ரூபாய்க்கு வீண் செலவாகும். இன்னும் நிறைய பேர் வீடுகளில் தேவையில்லாமல் மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கும். வீண் விரயம், வீண் செலவு ஏற்படும். அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வீட்டில் தவிர்க்கப்பட்டு உங்கள் வீட்டுக்குன்னு வரக்கூடிய பணத்தை, உங்கள் பீரோக்குள்ளே வரக்கூடிய பணத்தை இந்த ஒரு வேர் தானாக காந்தம் போல ஈர்க்கும். அதே மாதிரி ஒரு 10 நாள் வேலை செஞ்சுருப்பீங்க, அந்த வேலை செஞ்சிருக்கூடிய பணம் உங்கள் கைக்கு வராமல் தடைபட்டு நிற்கும். பணத்தோட இந்த தடை இருக்குல்ல, பணத்தடை, அந்த பண வரவுக்கான தடையை இது நீக்கும். வீட்டில் கூடிய கணவரோ பிள்ளைகளோ ரொம்ப நாட்கள் வேலைக்கு போகாமல் சரியான வருமானம் இல்லாமல் இருக்குங்கிறவங்களுக்கு அந்த வருமானத்தை வர வைக்கிறதுக்கான வழிவகையை இந்த ஒரு வேர் ஏற்படுத்தும். வீண் செலவு, வீண் விரயம் குறைஞ்சிட்டாலே வரக்கூடிய வருமானம் செழிப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட சில விஷயங்கள் நடக்கணும்னா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த ஒரு அமாவாசை தேதி அன்னைக்கு நவம்பர் 30ஆம் தேதி இந்த ஒரு குப்பை மேனி வேற உங்கள் கையால் தயார் செஞ்சு அதை வீட்டோட பீரோவில் ஒரு சில்லறை நாணயத்தோடு சேர்த்து வைக்கிறது மூலயமா சகல விதமான சம்பத்துகளையும் நீங்கள் பெற முடியும். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். இந்த குப்பை மேனி வேர் அப்படிங்கிறதும் எல்லார் வீடு பக்கத்துலேயும் ரொம்ப இயல்பாக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இந்த ஒரு அமாவாசை தேதி, கார்த்திகை மாதத்தில் வந்துருக்கூடிய அமாவாசை தேதி அன்னைக்கு இதை முயற்சி பண்ணுங்க. கட்டாயம் பண வரவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.